ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். God has a plan, not just a plan, a great plan for each and every one of you. ஒவ்வொருவரை குறித்தும். About each and every one of us. Brother Praveen. Brother Praveen. Who is Praveen here? Oh, Brother Praveen, yes. Brother Praveen. Brother Praveen. God has a special purpose on you. உங்க மேல ஆண்டவர் ஒரு விசேஷித்த நோக்கத்தை வச்சிருக்கிறார். அப்படின்னா விசேஷித்த நோக்கம் தான், ரட்சிக்கப்பட்டாவே விசேஷித்த நோக்கம் தான், அப்படி இல்லை. Not just that when you are called you always have a special purpose, not that purpose. ஊழியத்துல, in the ministry, நீங்க யாரெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டீங்களோ, whomever you looked and you desired to be like them, அதே போல உங்களை மாற்ற போகிறார். God is going to use them you like that. அடிக்கடி நான் விழுந்தறனே யோசிக்காதீங்க தம்பி. Don't be always thinking that you slip over many times. நீங்க இனிமே விழ போறதே இல்லை. You are not going to slip. ஏன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிறவர் பெரியவர். But because greater is he that is in you. நீங்க ஏன் விழுந்தீங்க தெரியுமா? You know why you slipped and fell? எவ்வளவு பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறான்றத மறந்த நேரத்துல விழுந்துட்டீங்க. The moment you forgot that a great God is in you, you slipped. பட் இப்போ 24 hours உங்களுக்குள்ளவே இருக்கார். He is there within you all the 24 hours. அதே கான்ஷியஸ்ல போங்க brother. So live in that consciousness. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. Thank you brother Daniel. Brother Daniel. Brother Daniel. அவர் ஒரு பாஸ்டர். பாஸ்டர் டேனியல். பாஸ்டர், you are not ordinary pastor. நீங்க சாதாரண பாஸ்டர் இல்ல பாஸ்டர். நீங்க you are going to shake the world pastor. நீங்க உலகத்தையே அசைக்க போறீங்க. ஆனா உங்களுக்கு உங்க வேல்யூ தெரியல. But you don't know your value. மற்றவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. You always use others. அவ்வளவு பேரை யூஸ் பண்ற அத்தனை வல்லமையும் உங்களுக்குள்ள தான் இருக்கு. But the same power, you carry the same power that others have. இந்த நாள்ல இருந்து, from this day onwards, ஆண்டவர் உங்களை பயங்கரமா பயன்படுத்த. God is going to use you mightily. நான் இன்றைக்கு உண்மையாகவே சொல்லுகிறேன். Let me tell you the truth. அப்படியே ஜம்ப் பண்ணும் போல இருக்கு இன்னைக்கு எனக்கு. I feel like jumping. இல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிதானே இருக்கு? You all feel like that? கொஞ்ச நேரம் விட்டா கொஞ்சம் ஜம்ப் பண்ணிடலாம் போல இருக்கு. We feel as if we'll jump. அப்படி சார்ஜ் ஏறி இருக்கீங்க எல்லாரும். You are really charged up, geared up. பாஸ்டர், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சொந்த இடத்தை தர போகிறார். God is going to give you a own place very soon. ரொம்ப சீக்கிரமா ஆண்டவர் பயங்கரமா உங்களை பயன்படுத்த போகிறார். God is going to use you mightily. நீங்க தாழ்வு மனப்பான்மை இல்ல, you are more than conqueror. Amen. நீங்க முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். உட்காருங்க பிரதர். Thank you. நாச்சுங்க. ஐயா வேணாம் அவங்க நாச்சுங்கனோடே வந்துருச்சு. ஓகே, சரி. அருமையான தேவ ஜனமே, நான் இன்னைக்கு ஒன்று பேரெல்லாம் கூப்பிடுற மாதிரி வரல. I have not come prepared to call out all your names. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் சொல்லிட்டு I am going to share what is in my heart. இன்னைக்கு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். And then we are going to demonstrate it. அருமையான தேவ ஜனமே, dearly beloved people of God, ஒரு சீக்ரெட்டை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். I want to share one secret with you. நீங்கள் பேரை சொல்லாத ஆட்கள் சோர்ந்து போகக்கூடாது. When people, if I didn't call out some names, don't be disappointed. ஆண்டவருக்கு தெரியும். God knows. இது கையை விட்டு பார்த்தாதான் நான் உயிர் தெழுந்தது தெரியும், அதனால அதை போல ஆள் பேரை தான் சொல்லுவார். God knows the people who really have a doubt, only if I put my hand inside I'll believe. People who say like that, God will call out their names. So great is your faith if your name is not called. அதை போல பேரை தான் ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரு. God has called only such names. ஆனா மற்றவங்களெல்லாம் அவருக்கு தெரியும், அது என் செல்ல பிள்ளை, என்ன டவுட்டா நினைக்கவே நினைக்காது. But others, God thinks these people will never doubt me, so I need not call out your names. தெரியுதா? காலையில் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு. Morning God told me. சில பேர் நைட், ஐயோ என் பேரை கூப்பிடலையே. Last night, ஐயோ அம்மா didn't call my name. யாரெல்லாம் அப்படி நினைச்சீங்க? கையை தூக்குங்க. How many of you thought? Because நான் எப்படி தெரியுங்களா? நான் எப்படி தெரியும்? You know how I am? நான் வந்து நீங்க நைட் அப்படி யோசித்தீங்கன்னு சொல்லுவேன். I'll come in the morning and say what you thought in the night. நீங்க உட்கார்ந்தாலும் எனக்கு தெரியும். Even if you sit, I know. இல்ல, நான் அப்படிலாம் உங்களை ஷேம் படுத்த மாட்டேன். I'm not going to make you ashamed. ஒண்ணே ஒண்ணு, only one thing. ஆண்டவர் பெயரை சொல்லி அழைச்சதனால தான் நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம். Only because he called you by name, you and I are saved today. அவர் நம்ம பார்த்து, he looked at us, நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டார், தீமோத்தேயுன்னு கூப்பிட்டாரு. he looked at us and called, he said Timothy. not Timothy, not only Timothy. வெறும் தீமோத்தி மட்டும் இல்ல, அவ பேதுரு அந்திரேயா மாதிரி ரெண்டு பேரையும் ஊழியத்துக்கு அழைத்திருக்கார் பிரதர்ஸ். not just Timothy, there's a brother here called Timothy. Not just Timothy, your brother is also, God has called you for the ministry. Who is Timothy here? Okay. Oh, the brother, your brother? One brother?
ஓன் பிரதரா? பிரதர் 2 பேரையும் ஆண்டவர் அழைச்சிருக்காரு. God has called both of you. நல்ல ப்ரொஃபஷனலா இருக்க போறீங்க. You are going to be of high profession. What is At the same time you are going to do God's ministry also. அதே நேரத்துல ஆண்டவர் ஊழியத்தையும் செய்ய போறீங்க. என்ன செய்றீங்க நீங்க? What is your profession? டாக்டர். Okay. ஆண்டவருக்கு ஊழியமும் செய்ய போறீங்க, டாக்டராவும் இருக்க போறீங்க. You are going to do God's ministry and you are also going to serve as a doctor. சீக்கிரத்துல ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு ஓடி வர போறீங்க. Very soon you are going to resign and come for full time பேதுரு ministry. அந்திரேயான்னு எனக்கு ஆண்டவர் சொன்னாரு. So today God said that you are like Peter and Andrew. ஆண்டவர் அப்படியே உங்களை யூஸ் பண்ண The போறார். Lord is going to use you like that. நீங்க நிறைய வாலிபர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா வைக்க போகிறார். God is going to keep you as a challenge to many youngsters. Especially holinessல நிறைய பேரை நடத்த போறீங்க. You are going to lead people into holiness. Maybe you are the doctor, na? அதனால டாக்டர்ஸ் நிறைய பேரை நீங்க வின் பண்ண போறீங்க. So you are going to win many doctors to Christ. பிரதர் இங்க இருந்து போன பிறகு After you go from here, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க வந்து ஒரு ப்ராஃபட்னு அப்படி ஆண்டவர் யூஸ் பண்ண போகிறார். God is going to use you in such a way that people will recognize that you are a prophet. That prophetic anointing mantle is upon you. உங்க மேல தீர்க்கதரிசன அபிஷேகம் இருக்கிறது. உங்க full family ஆண்டவருக்காக நிக்க போறீங்க. You are going to serve the Lord as a family A day together. will come. ஒரு நாள் வரும். ஒரு பெரிய சர்ச்சை நீங்க ஓனா நடத்த போகிறீங்க. You are going to establish a church. Both of you. அதான் பேதுரு அந்திரேயான்னு சொன்னாரு. God told me Peter and Andrew. உட்காருங்க பிரதர். அருமையானவர்களே, Dearly beloved. உண்மையாகவே Yes. எத்தனையோ பாரங்கள், We have many burdens. எத்தனையோ பிரச்சனைகள், We have many problems. நம்ம படுக்க வைக்கிற மாதிரி பாரங்கள், Burdens that really push us down and make you lie down. அவ்வளவு இருந்தாலும் Even many are there. ஆண்டவர் பிரசன்னத்துல வரும்போது But when we come into His presence, எல்லாம் பறந்து போகும். everything just flies away. மறுபடியும் அது வரும். Again that you are reminded of that. ஆனா நம்ம தான் ஓவர் கம் பண்ணணும். But we have to overcome it. என்ன செய்ய? We have to face all these things. என்ன பண்றது? இதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோட நம்ம அழைத்திருக்கார். But God has called us for a greater purpose. ஆண்டவருடைய சமூகத்துல In God's presence. நான் உங்களுக்கு பின்னாடி அதை பற்றி சொல்றேன். என்ன பண்ணணும் நீங்க எல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது, When you listen to God's voice, ஆண்டவருடைய சத்தம் கேட்கும்போது அவரோட ரொம்ப உறவு வச்சுக்கிடணும். To hear God's voice, you must have an intimate relationship with Him. என்னெல்லாம் என்ன சீக்ரெட்னு கேட்டீங்கன்னா, If you ask me what's a secret for hearing God's பெரிய voice, ஹோலியான்னு கேட்டீங்கன்னா இல்ல. if you ask me am I very perfect, no. Not at all. இல்லவே இல்லை. இப்ப கோபம் வந்தா கூட அறைவேன் பிள்ளைகளை. Even if I get angry, I'll slap my children. ஆனா But ஒரே ஒரு சீக்ரெட். there's only one secret. Intimacy is the secret of my ministry. ஆண்டவரோட இருக்கிற நெருங்கின உறவு தான் ஊழியத்தின் ரகசியம். என்னோட பழகினவர்களுக்கு தெரியும். People who know me, they'll know it. நல்லா விட்டடிச்சு பேசிட்டு இருப்போம். We'll be really cracking jokes and talking to each other. இல்ல ரொம்ப ஒரீடா ஏதோ பேசிட்டு இருப்போம். Or we'll be very worried and talking about something. யாராவது வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா அப்படியே ஜெபம் பண்ணுவோம். When somebody suddenly comes and asks for prayer, we'll pray. அது அவ்வளவு 100% prophetic prayer-ஆ இருக்கும். And that prayer will be very prophetic. அப்போ வெளியே போகும்போது அவங்க சொல்லுவாங்களா, என்ன இந்த சிஸ்டர் இவ்வளோ விட்டடிச்சு பேசுனாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களேன்னு வாங்கலாம். So when they leave the place, they'll say they were just cracking jokes, but they shared whatever is in my heart. அது என்ன தெரியுங்களா? Do you know what it is? We are not connected, we are united. நம்ம ஆண்டவரோட கனெக்ட் ஆகி இல்ல ஒண்ணா பிணைஞ்சு பின்னி பிணைந்து இருக்கிறோம். அதுதாங்க சீக்கிரம்.